இன்றைக்கு நாம் பச்சை சுண்டைக்காவில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு எங்கள் தோட்டத்து சுண்டைக்காவை காம்புகளை நீக்கி கழுவி சுத்தம் செய்து 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். இடிக்கணுன்ற அவசியம் இல்லை, வத்தலுக்கு தாங்க இடித்து சேர்க்கணும். இது சட்னி தானே, நம்ம ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து ஒரு திருப்பிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பை சேர்த்துக்கங்க. உளுந்து நல்லா செவந்ததும் 4 காஞ்ச மிளகாய், 10 சாம்பார் வெங்காயம், 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். காரம் உங்களுடைய ஆப்ஷனல் தான், கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கந்தோம் நாம் அரைச்சி வச்சுருக்க சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுபோல் பச்சையாக சுண்டைக்காவை நாம் உணவில் சேர்த்துக்கிறதுனால வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க. நல்ல பசியை தூண்டும், எலும்புகளுக்கு நல்லது, கால்சியம் அதிகமாக இருக்குது இதில். இப்போ நல்லா வதங்கந்தோம். இதுக்கு தேவையான அளவு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க போதும். காரமும் புளிப்பும் உங்களோட ஆப்ஷனல் தான். இதுக்கு இந்த அளவு புளியை சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு திருப்பிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரப்பாக இருக்கட்டும். பாருங்கள், அரைச்சி தாளிச்சாச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடவும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த சட்னியை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.